நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பெங்களூர் மெஜஸ்டிக்கில் நிற்கிறேன். பெங்களூர் மெஜஸ்டிக்கில் இருந்து விஜயநகர பேரரசு அவங்களோட பழைய தலைநகரம் ஹம்பியை வந்து விசிட் பண்ணி பார்க்கலான்ட்டு கிளம்பியாச்சு. சரிங்களா? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பஸ்ஸு வந்து இங்கே பாருங்கள், கல்யாண ரத்தான்லாம் வந்து நிற்கிது. பஸ்ஸு பயங்கரமாக வந்து நிற்கிது. நானும் எனக்கு இந்த பஸ் தான் வரும்னு நினச்சி நின்றேன். பார்த்தா எனக்கு வந்து இந்த பஸ்ஸு இருக்குது பாருங்கள், F2006. உள்ளே ஏறி பார்த்த உடனே மிரண்டுட்டேன். உள்ளே வந்து சுவிட்ச் போர்டு வச்சுருக்காங்க. இப்போ வீட்டில் வந்து லைட்டு கிட்ட போட சுவிட்ச் போர்டு வச்சுருக்கோம்ல, அந்த சுவிட்ச் போர்டு வச்சுருக்காங்க. பார்த்து மிரண்டேன். இவர்கிட்ட வந்து கேட்டேன், ஏறி பார்த்துட்டு இவர்கிட்ட தான் கேட்டேன், பஸ் ஏறதுக்கு முன்னாடி இந்த பஸ் தான் 10:30 பஸ் அப்படின்னு கேட்டேன். ஆமான்னாரு. இவர் தான் டிரைவர், ஒரே ஒரு டிரைவர் தானா. இவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒருத்தர் தானா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்து என்னோடய லக்கேஜை உள்ளே வச்சுட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிறேன் உங்களோட அப்படின்னேன். உடனே தெய்வம் மாதிரி என்ன சொன்னா தெரியுமா, இந்த சீட் இருக்குது பாருங்கள், கண்டக்டர் சீட், அதுக்கு பின்னாடி சீட் எனக்கு கொடுத்துட்டார். பின்னாடி பரத்தை எனக்கு கொடுத்துட்டார். இல்லை பஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியில் வந்து ஒரு கிளிப் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஆனால் தெய்வங்க இந்த டிரைவர். நான் கேட்ட உடனே நீ வந்து இங்கே உட்காந்துக்க, நீ இந்த ஃபஸ்ட்டு பரத்தை எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. என் தெய்வமே, என் குலசாமி, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் சாமி. பஸ்ஸு உள்ள எம்மட்டி வேறு மாதிரி இருக்க போகுது இந்த ட்ராவலு. நான் ஏன் இவரை வந்து தெய்வமே குலசாமி அப்படின்னா என்னோடய பர்த் வந்து லாஸ்ட்டு லோயர் 15. அந்த சீட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். என்ன அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் எதுக்கு அவரை குலசாமி சொன்னேன் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இந்த சீட்டை கொடுத்துருக்காரு. இதில் வந்து சார்ஜ் இங்கே பாருங்கள், என்ன போர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை கொடுத்துருக்காங்க. ஏசி வென்டிலேஷனு இருக்குது. லைட்டு போட்டாதான் தெரியும். இங்கே ஒரு ஏசி வென்டிலேஷன் இருக்குது, ஒரு லைட் இருக்குது. லைட் ஆன் பண்ணி பார்க்குறேன். சுத்தம் எம்மட்டி ஏசி வென்டிலேஷன்லாம் ஹோல்சேல் இல்லை. ஏசி வென்டிலேஷன் இல்லை. என்னோடய 15வது நம்பர் சீட்டை காட்டுறேன் பாருங்கள். இருங்க, நான் வந்து லைட் ஆன் பண்ணிக்கிறேன். இதுதான் 15வது நம்பர் சீட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி ஒருத்தர் படுத்து கிடப்பான். இங்கே பாருங்க, இதுலேயும் ஒன்றும் கிடையாது, இதுலேயும் ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தலையணை பாருங்க, அத்தாடி. இங்கே பாருங்க சுவிட்சை. முடிஞ்சு கதை. அதனால தான் அவரை குலசாமின்னு. இந்த பஸ்ஸோட பேர் என்ன தெரியுமாங்க? கொரோனா. அங்கே எழுதி பாருங்கள், கொரோனான்னு தெரியாங்களா? பஸ்ஸு பேர் கொரோனா. இன்றைக்கி சம்பவம் இருக்குடி மாப்பிள்ளை.